தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சியமைக்க அழைப்பு விடுக்காமல் ஆளுநர் அர்லேகர் காலம் தாழ்த்தி வரும் நிலையில் மக்களின் தீர்ப்பை மதித்து தவிகவை ஆட்சியமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழக அரசியல் சூழல் குறித்து பேசியுள்ள கனிமொழி, திமுக தயவோடு அதிமுக ஆட்சியமைக்கப் போவதாக வெளியாகும் செய்திகள் வெறும் வதந்தி என திட்டவட்டமாக மறுத்துள்ளார். மேலும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஆளுநரே தேவையில்லை என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதோடு திமுக அதிமுக கூட்டணி அமைப்பதாக வெளியாகும் தகவல் குறித்த கேள்விக்கு யூகங்களுக்கு பதிலளிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலில் மக்கள் தெளிவான தீர்ப்பை அளிக்காவிட்டாலும் மக்களின் தீர்ப்பை மதிக்க வேண்டும் என கூறியுள்ள அவர், தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சியமைக்க அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற்ற நிலையில் மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியானது. அதில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. வெளியான தேர்தல் முடிவுகளின்படி தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றியது. அதைத் தொடர்ந்து வழக்கமான முறைப்படி தனிப்பெரும் கட்சி என்ற முறையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரிடம் கடிதம் வாங்கினார் தவிக தலைவர் விஜய். இதனிடையே தனது பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெறவும் பல்வேறு கட்சிகளிடமும் ஆதரவு கோரினார். இந்த நிலையில் விஜய்க்கு ஆதரவளிப்பதாக திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 5 இடங்களை வென்ற காங்கிரஸ் உடனடியாக பதிலளித்தது. ஆனால் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் தங்கள் முடிவுகளை அறிவிக்காமல் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. இதனிடையே விஜய் கடிதம் அளித்தும் ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்க அழைக்காததால் 2வது முறையும் அவரை சந்தித்து அவரது கேள்விகளுக்கு விஜய் விளக்கமளித்து ஆட்சி அமைக்க அழைக்குமாறும் மீண்டும் கோரினார். ஆனால் பெரும்பான்மையான 118 எம்எல்ஏக்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் வகையில் திமுகவும் அதிமுகவும் இணைய உள்ளதாக பரபரப்பான தகவல் வெளியானது. அதற்கு ஏற்றாற்போல் இரு கட்சிகளின் சில நகர்வுகளும் உத்தரவுகளும் அமைந்தன. எனினும் இன்னும் எந்த தெளிவான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. இதனால் தமிழக அரசியலில் குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.